மிதுன ராசி அன்பர்களுக்கு, மிதுன ராசியில பிறந்தாலே சந்தோஷத்துக்கு குறைவு கிடையாது. உங்களை யார் பார்க்குறா இந்த வருஷத்துல? சூரியனும் செவ்வாயும் நேரா பார்க்குறாங்க. ராஜ பதவி 10ல் ராகு. ஒரு மனுஷன் வாழ்க்கையில வந்துங்க ப்ரொமோஷன் அப்படிங்கிற விஷயத்தை அதுலேயும் கரெக்டாக உழைச்சு, நேர்மையாக உழைச்சு, ஒரு சாதாரண இடத்துலேருந்து படிப்படியாக உயர்ந்து வந்து சரியான நேரத்தில் ஒரு பதவி உயர்வு, அதை எதிர்பார்த்து அது கிடைக்கிற அன்னைக்கு அவனுக்கு கிடைக்கிற ஆனந்தம் அற்புதமாக இருக்கும், மகிழ்ச்சியாக இருக்கும், சொல்லவே முடியாது. எதிர்பார்க்கவே இல்லை சார், ஆண்டவனுக்கு இருக்கான் சார், ஆண்டவன் இருக்கான் குமாரு அப்படின்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி வந்து அந்த தன்னுடைய உழைப்புக்கேற்ற உயர்வை கொடுக்கும் பொழுது அந்த மாதிரி ஒரு அற்புதமான வருடம் தான் இந்த வருஷம் உங்களுக்கு. எங்க சார் 10 வருஷமா ப்ரமோஷன் கிடைக்கல சார், இந்த வருஷம் கிடைக்குமா சார்? கண்டிப்பா எதிர்பாருங்க. 10ஆம் இடத்தில் ராகு, கருணாகம் 10ல் அமர்ந்தால் வாய்ப்புகள் கண்டிப்பா வந்தே தீரும். அதுவும் குரு பயிற்சிக்கு மேல யூ கேன் எக்ஸ்பெக்ட் மோர். அடுத்தது 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான், பாக்ய சனி. நிஜமா சொல்றேன் சார், இந்த அஷ்டம சனியில பட்ட கஷ்டம் ஏன் சார் கேட்குறீங்க? அது மாதிரி பாக்ய சனி உள்ளதுலேயே பெரிய விஷயம் என்னன்னா, நம்ம வாழ்க்கையில நிறைய இடங்கள்ல வந்து நமக்கு வந்து சனி பகவான் நிறைய நன்மைகளை செய்திருப்பார். நம்ம உடம்புல ஓடுற ரத்தத்தோட ஹீமோகுளோபினோட அனுகிரகம், சனி பகவானுடைய ரேஸ் கதிர்வீச்சுக்கள் கிடைச்சா தான் பர்ஃபெக்டாக இருக்கும். சனி பகவானுடைய கதிர்வீச்சு கிடைக்கலன்னா வேற மாதிரி இருக்கும். இது எப்படி சார் நம்புறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வான் மண்டலத்திலிருந்து வரக்கூடிய கதிர்வீச்சு நம்ம உடம்புல எப்படி மாறுதோ அதுக்கு பேர் தான் ஜோதிடம். அந்த மாதிரி வகையில் பார்க்குறப்போ மிதுன ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் சூரியனும் செவ்வாயும் சேர்ந்து லக்னத்திற்கு நிஸ்பலமாகி இருப்பதனால் கண்டிப்பாக நல்ல வளர்ச்சியை நோக்கி பயணம் செய்வீர்கள். இந்த வருடம் மச்சமுனி என்று அழைக்கக்கூடிய அருமையான சித்த பெருமான் இருக்கார். மச்சமுனியை வணங்குனீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வருஷம் நான் சொன்ன நல்ல பலன்களை அனுபவித்து அடுத்த வருஷம் எப்படா சார் ராசி பலன் போடுவாங்க அப்படின்னு சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ணி உட்காந்துருப்போம். அந்த மாதிரி ஒரு அருமையான காலகட்டம் மிதுன ராசி.